أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم இனி இருக்கிறது என்ன இருக்கு? இப்ப இந்த விஷயத்தை மீண்டும் நம்ம கோர்வை பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஆதாரங்களை நீங்க ஜஸ்ட் பாக்குறது மட்டும்தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அரஃபா சம்பந்தமாக அவங்க சொல்ற வாதம் 5ல 3வது வசனம் இறக்கப்பட்டது. அப்ப அது சம்பந்தமாக என்ன இருக்கு? லைலத்துல் ஜுமா என்கிற வார்த்தை தான் இருக்கு. அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னு ஒரு பாயிண்ட் புரியணும் உங்களுக்கு. எப்படின்னா இது சம்பந்தமாக லைலத்துல் ஜுமா மட்டும் வரல, என்ன வார்த்தை வந்திருக்கு அங்க கூட லைலத்து ஜம்இன் என்கிற ஒரு வார்த்தை இருக்கும். பாருங்க, முன்னாடி உள்ளதை மட்டும் போட்டுட்டு இதை மறைச்சிருவாங்க. சுஃபியான் அஷுக் வா அஷுக்கு அப்படின்னு வருது ரெட்டுல. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சுஃபியான் யாரு? மேல ரிவாயத்துல பாருங்க, ஹத்தஸனா சுஃபியான் அண்ட் கைஸ். சுஃபியான் கைஸ்ங்கிறவர் அவருடைய ஆசிரியர், அவர்கிட்ட இருந்து தான் வந்தது கோட் பண்றாங்க. அவர் தான் தாரிக் இப்னு ஷிஹாப்ட்ட கோட் பண்றாங்க. தாரிக் இப்னு ஷிஹாப் தான் உமர் ரலியல்லாஹு சொன்னதை கேட்டாள். அவர் கூட என்ன சொல்லல தெரியுமா? நான் உமர் ரலியல்லாஹு சொன்னதா கேட்டேன்னு எல்லாம் சொல்லல. அன்ங்கிற வார்த்தையை நீங்க ஹதீஸ்ல படிக்கணும். அன்ங்கிறது என்ன? நேரடியாக ஒருத்தர் கேட்காத சந்தர்ப்பத்தில் தான் அன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படும். நேரடியாக கேட்ட எப்படி சொல்லுவாங்க? சமியத்து, நான் கேட்டேனே சொல்லுவாங்க. ஹத்தஸனா அன் இது போன்ற வார்த்தைகள் வந்தாலே அதுக்கு வெயிட் கம்மி தான். சில நேரத்தில் சரியா இருக்கும், சில நேரத்தில் தப்பா இருக்கும். நம்ம படிக்க வேண்டிய ஒரு சட்டம், ஒரு சாதாரண விஷயம். அன்னுங்கிற வார்த்தையோ அது போன்ற ஹத்தஸனாங்கிறத வந்தா சமீத்து போன்ற வார்த்தைகளுக்கு இல்லை, நான் கேட்டேன், நான் அந்த கிளாஸ்ல போயிருந்தேன், நான் கேட்டேன்னு சொல்றதும், நீங்க இந்த கிளாஸுக்கெல்லாம் வராம இந்த ஏர்வாடியில் ஒரு கிளாஸ் நடந்துச்சு அதுல இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிருதான். அப்படிதான் இந்த ரிவாயத்தை வருது. என்ன இருக்கு? யஹூதி ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு கிட்ட சொன்னாங்கிறது இந்த கைஸ் தான் சுஃபியான் சொல்றாங்க. இந்த சுஃபியான் என்ன சொல்றாரு? கான யௌமுல் ஜுமா அம்லா. அவர் அந்த கீழே வார்த்தை பாருங்க, அது யௌமுல் ஜுமாவா இல்லையாங்கிறதுல சுஃபியானுக்கு டவுட் இருக்கு, பண்ண முடியாது ஆயிடுச்சு. அடுத்து என்ன? யௌமு ஜுமாத்தின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேற ஒரு இதுல வருது. இதுலயும் அதே ஆளுதான், தாரிக் இப்னு ஷிஹாப் தான் அதை அறிவிக்கிறாங்க. அடுத்து புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அதுலயும் யௌமு அரஃபா ஃபி யௌமி ஜுமான்னு இருக்கும். அடுத்து ஃபத்துல் பாரி அது கொடுக்கிற விளக்கத்திலையும் சுஃபியானுக்கு ஷக் இருக்கிறதா போட்டிருக்கு. அடுத்து என்ன பாருங்க, அந்த அரஃபா இஷாவில் ஒரு ரிவாயத் இருக்கு. அது பாருங்க, இதுவரைக்கும் யௌமுல் ஜுமா அது மட்டும்தான் இருந்துச்சு. இங்க என்ன வருது தெரியுமா? அன்சலத்து அஷியத்த அரஃபா, அரஃபாவுடைய இஷாவில் தான் இறக்கப்பட்டதா. அப்ப என்னாச்சு? அரஃபாவுடைய இஷாவில் ரசூலுல்லாஹ் அரஃபால நிற்கும் போது வந்தது போயிடுச்சா? அப்ப ரசூலுல்லாஹ் அரஃபால நிற்கும் போது இறக்கப்பட்டது வரல, அஷியத்த அரஃபால இறக்கப்பட்டுருச்சு. அது யௌமு ஜுமா. எந்த டைம்ங்கிறதுலயும் கருத்து வேறுபாடு இருக்கு, அது சொல்றதுக்காக கோட் பண்ணிருக்கிறேன் நான். டைமும் கிளியர் இல்ல. வேலைக்கிழமைன்னு சொன்னாலும் அரஃபாவில் நிற்கும் போதுன்னு வரல. அரஃபாவோட இஷாவில் எங்க இருப்பாங்க? முஸ்தலிஃபால இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அடுத்த நாள் தான் மினாக்கு போகும். அடுத்தது பாருங்க, அது கன்சுல் உம்மால் ஃபி சுனனில் அக்வால் வல் அஃவால், அஷியத் அரஃபால தான் வரும் யௌமு ஜுமா. இந்த அஷியத்துன்னு சொல்லிட்டு சாயங்காலம்னு சொல்லிட்டு கூட தப்பிக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட கேள்வி கேட்கும் போது அஷியத்துக்கு அவங்கள இஷான்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அஷியத்தை எப்படி
கொண்டு வராங்க. பிறகு அஷியத்துக்கு சாயங்காலம்னு கூட அர்த்தம் இருக்கு இல்லையான்னு வரும். இல்ல, அவங்கள என்ன கேட்டிருக்கிறாங்க, அஷியத்துக்கு இஷானே மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் காட்டுறேன். அடுத்த பாருங்க, யஹூதி வஸவனஹனு பி அரஃபத்தா அஷியத்த ஜுமா. ஜுமாவுடைய இஷாவில் தான் நாங்க அரஃபால நின்னோன்னு எப்படி வர முடியும்? இது எதுல வருது? சுனல் குப்ரா பைஹக்கில பாருங்க, வனஹனு பி அரஃபத்தின் அஷியத்த ஜுமா. ஒரே இதுல என்ன நீங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு ஆளு தான் இது அவ்வளவு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? தாரிக் இப்னு ஷிஹாப். அவர்கிட்ட இருந்து முரண்பட்ட ரிப்போர்ட் வருது. அடுத்து பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கும். என்ன இருக்கு? நஸலத் லைலத்த ஜம்இன். இது ஜுமாவும் இல்ல, லைலத்துல் ஜுமாவும் இல்ல, யௌமுல் ஜுமாவும் இல்ல, லைலத்து ஜுமாவும் இல்ல, லைலத்து ஜம். அப்ப நீங்க நினைக்கீங்க இது லைலத்துல் ஜுமாவும் ஒண்ணுதான். இல்ல, என்ன வித்தியாசம் தெரியுமா? அரஃபா நாளுக்கு இன்னொரு பேரு தான் லைலத்து ஜம். புரியுதுங்களா உங்களுக்கு? அரஃபாவுடைய நாள் இருக்குல்ல, அதுக்கு சொல்லப்படுற இன்னொரு பேரு தான் என்ன? லைலத்து ஜம். காரணம் என்னன்னா, மக்கள் அங்கே ஒன்று கூடுறதுனால ஒன்று கூடும் நாள் என்ற அடிப்படையில் லைலத்து ஜம் என்ற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் காட்டுறேன். இப்ப லைலத்து ஜம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அரஃபாத். அடுத்து பாருங்க, நஸலத் லைலத்து ஜம்இன். வேற ரிவாயத். இது அல் இபானல் குப்ரா லி இப்னுல் பத்தா. இப்னு பத்தாவுடைய அல் இபானத்துல் குப்ரால வருது. என்ன இருக்கு? நஸலத் லைலத்த ஜம்இன். இது ஜுமாவும் இது வேற வேற. நல்லா தெரிஞ்சுக்கணும். மறுமை நாளில மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டக்கூடிய நாளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல யௌமுல் ஜம்ன்னு பேர் வச்சிருக்கு. லி யௌமில் ஜம்ன்னு குர்ஆன்ல இருக்கும். அப்ப அந்த இடத்துல பயன்படுத்த ஜுமா கிடையாது, அது வெள்ளிக்கிழமை இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு கிழமைக்கு சம்பந்தம் இல்லாங்க, அது ஒன்று கூட்டும் நாள். அது மாதிரி இன்னொரு வார்த்தை தான் லைலத்தும் யௌமும் நாளுக்கு பயன்படுத்துற வார்த்தைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். புரியுதுங்களா உங்களுக்கு? காரணம் என்னன்னா, லைலத்துல அரஃபால நிக்க போறது இல்ல. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப யௌமுல் ஜம்முன்னு சொன்னாலும் லைலத்துல் ஜம்முன்னு சொன்னாலும் என்னது? ரெண்டு ஒண்ணுதான். அடுத்தது இப்னு அப்பாஸ் சொல்றது ரிவாயத். இதுல இருக்கு ஜாமியுல் பயான் ஃபி தஃப்சீர் குர்ஆன் லி துப்ரி. துப்ரிங்கிற குர்ஆன் தஃப்சீர்ல என்ன வருதுன்னா, ஃபகால இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் கிட்ட யூதா வர்றாங்க. இங்க பாருங்க, ஃபகால யஹூதியுன் லவ் நஸலத் ஹாதிஹில் ஆயத் அலைனா லத்தഖذனா யௌமஹா ஈதா. புரியுதுங்களா? ஃபகால இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் கிட்ட கேட்டோட இப்னு அப்பாஸ் பதில் என்ன? ஃபைன்னஹா நஸலத் ஃபி யௌம ஈதைன் இஸ்னைன். என்ன சொல்றாங்க? இரண்டு ஈதுகளுடைய நாள்ல தான் இறங்கி இருக்கு. யௌம ஈதின் வ யௌம ஜுமா. இதுலயும் பிறகு என்ன செய்வாங்க? வேற இடத்துல எழுதி சேர்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வருது? யௌம ஈத் வ யௌம ஜுமா. ஈதுடைய நாளும் ஜுமாவுடைய நாளும். காரணம் ஜுமா வார வாரம் உள்ள ஈது, அது வருஷத்தில் உள்ள ஈது. அடுத்தது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இங்க மாத்துறாங்க பாருங்க, ஜுமாத்தான் போட்டுட்டு அங்க உள்ள அரஃபாவை கிளியர் பண்றதுக்காக அரஃபான் சேர்த்துட்டாங்க. ஒரே ஆள்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்ன பதில் தானே, அதுல எப்படி ரெண்டா மாத்துவாங்க? அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எங்க மாத்து நடந்திருக்கு? அடுத்து பாருங்க, فقال ابن عباس فإنها نزلت في يوم عيدين اثنين يوم عيد ويوم جمعة. تفسير طبري. அடுத்து பாருங்க, வேற ரிவாயத்துல யௌம ஜுமா வ யௌம அரஃபா. இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லப்படவே இல்லை, பல மாற்றமான வார்த்தைகள் இருக்கு. இது பாருங்க, யௌம ஜுமா யௌம அரஃபா வஹுமா லனா ஈதான்ங்கிறது ஒரு விளக்கம். ஆக்சுவலி அவர் சொன்னது என்ன? அவர் யூதம் கேட்டது அது எங்களுக்கு இறங்கி இருந்தா நாங்க ஈதாக்கி இருப்போம். இப்னு அப்பாஸ் சொன்னா அது எங்களுக்கு இறங்குனதே ஈதுல தான்ப்பா, முடிஞ்சு போச்சு. கிளியரான பதில்.
அடுத்த பாருங்க, இரு பெருநாள் நாள் அன்று, அது சம்பந்தமா ரிவாயத்து நீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க. எல்லா ரிவாயத்தும் எல்லாமே விளக்குறதுக்கு டைம் காணாது. ஹஜ்ஜுல் அக்பர் அன்றுதான் இறங்கப்பட்டிருக்கு. வதாலிக்க யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர். எங்க பண்றாங்க? அன் ஹாரூன் இப்னு அன்தரா அன் அபீஹி காலா லம்மா நஸலத் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வதாலிக்க யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர். தஃப்சீர் திப்ரில வருது. புரியுதுங்களா? ஃபகால ரசூலுல்லாஹி லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யப்கீகா கால அப்கானி அன்னா குன்னா ஃபீ ஜியாரத்தி மின் தீனினா ஃபஅம்மா இத கம்மல ஃபஇன்னஹு லம் யக்மல் ஷைஉன் இல்லா நக்ஸுன் ஃபகால ஸதக்தா. அவர் அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னு கேட்கும்போது, பாருங்க உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம், இன்னோட மார்க்கம் முழுமை அடைஞ்சு இனி எதுவும் இறக்கப்படாதுங்கிறதுல தான் எங்களுக்கு வருத்தமா இருக்குன்றாங்க. எப்ப சொல்றாங்க? யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர். ஹஜ்ஜுல் அக்பர் குர்ஆன்ல அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. ஹஜ்ஜுல் அக்பர்ல தான் முஷ்ரிக்குகள் இனிமேல் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது என்பதை அறிவிக்கிறது ஹஜ்ஜுல் அக்பர்ல தான். அது அரஃபால கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வச்சு யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர்ல அனுப்பி வச்சு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் அவரு துல்ஹிஜ்ஜா 10க்கு வரதுக்கு முன்னாடி 9வது வருஷம் அறிவிக்கிறாங்க, இனி அடுத்த வருஷத்திலிருந்து எந்த இணை வைப்பாளர்களும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது, வரக்கூடாது. அது எப்ப அறிவிக்கிறாங்க? துல்ஹிஜ்ஜா 9ல, அந்த ஹிஜ்ரி 9ல துல்ஹிஜ்ஜா 10வது நாள் மினால அறிவிச்சாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அடுத்த வருஷம் 10ல வரும். என்ன காரணம்? ஹஜ்ஜுல் அக்பருடைய நாள் தான் அறிவிப்புகள் செய்வதற்கு அன்னையிலிருந்து பயன்படுத்தப்பட்டது. இதோ சொல்றதுக்கு தான் நான் சொல்றது, அரஃபா கிடையாது. காரணம் என்ன? அரஃபால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்திலேயே சேருவாங்க. எல்லாரும் ஒரே ஸ்டாண்டர்டா சேர்றது கிடையாது. இந்த சப்ஜெக்ட் இருக்காங்க, அவங்க எப்படி வந்தா போதும்? அவங்க வந்தால் மகரிபுக்கு முன்னாடி வெளியே போனோம், ஆனா மகரிபு தாண்டினாலும் அவங்க உள்ள வரலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு இருக்கு, நான் காட்டுறேன். சொல்ல என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜு லைலத்து ஜம்இல அந்த ஜம்மு முடிகிற ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒருத்தர் அரஃபாக்கு வந்தாலே அவருக்கு அரஃபாவோட நன்மை கிடைக்கும்டாங்க. அப்ப இன்னைக்கு 9னா இன்னைக்கு ஃபஜ்ருக்கு முன்னாடியே போங்க, போக மாட்டோம். 8வது நாள் ஆயிடும். அது எங்க இருக்கும்? மினால தான் இருக்கும். அப்ப அடுத்த நாள் 10க்கு முன்னாடி, 10 ஃபஜ்ருக்கு முன்னாடி அரஃபால வந்தால் அவருக்கு அரஃபாவோட நன்மை கிடைக்கும். அதுல என்ன தெரியுது? துல்ஹிஜ்ஜா 8ல இருந்து பல சந்தர்ப்பத்தில் தான் புறப்பட்டு வருவாங்க. இது அன்னைக்கு சொல்லலைன்னா எவ்வளவு பெரிய குழப்பம் வந்திருக்கும். காரணம் என்ன? மினாவிலிருந்து அரஃபாவுக்கு போகும்போது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் போக முடியாது, பெரிய டிராபிக் ஜாம் வரும், எல்லாரும் போய் சேர முடியாது, குறிப்பிட்ட டைமுக்குள்ளால என்ட்ரு ஆகணும்னு சொன்ன முடியாது. அப்ப அதுக்கு ஒரு லாங் டைமை கொடுத்துட்டு தான் அந்த இபாதத்தை செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அப்படி வரும்போது அங்க ஒரு மாநாடு மாதிரி நடத்தி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. அது சொல்றதுக்கு தான் சொன்னேன். இது பர்பஸா என்ன செஞ்சுட்டாங்க? நம்ம பள்ளிகள்ல எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அரஃபா சிறப்புரை அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுப்பாங்க தெரியுமா? இது எந்த நாள், இது எந்த கிழமை, நல்லா கேட்ட மினாவுடைய இது இருக்குல்ல, அதையும் சேர்த்து இதுல போட்டுருவாங்க. போட்டுட்டு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. நீங்க அந்த தாருல் ஹுதால பிரிண்ட் ஆகி வரும், அதுல நீங்க பாருங்க அந்த பிராக்கெட் எல்லாம் எடுத்துட்டு சரியாயிடும். புரியுதுங்களா? ஒரு மார்க்கரை வச்சு அந்த பிராக்கெட் ஃபுல்லா அழிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். அவங்களா பர்பஸ்ல துல்ஹிஜ்ஜா 9 பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு திட்டம் போட்டு இதை மறைக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, வல் யௌமுல் அவ்வல் நஸலத் யௌம அரஃபா வல் யௌமுஸ் ஸானி யௌமுன் நஹர் ஃபஅக்மலல்லாஹு ஸாலிகல் அம்ர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அம்ரை யௌமுன் நஹர்ல தான் பூர்த்தி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரிவாயத். அடுத்து பாருங்க, அடுத்தது இந்த நஸ்ரானி கேட்டுன்னு சொன்னல அந்த ரிவாயத், இது தபரியில வருது. நஸ்ரானி இதுல இப்னு அப்பாஸும் இல்ல, இதுல உமர் ரலியல்லாஹு இல்ல. நஸ்ரானி யா அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய ஆட்களே, லக்கது நஸலத் அலைக்கும் ஆயத் லவ் நஸலத் அலைனா லத்தஹதுனா ஸாலிகல் யௌம ஈத் வதில்க ஸாஈதன் மா பக்கிய மின்னா இஸ்னான் அப்படின்னு இங்கே என்ன ஆகுது? இப்படி மாத்தி வருது. கால அப்ப இது சொன்ன உடனே கால உமர் இப்னு கத்தாப் அன்ஸலத் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகிஃபுன் அலல் ஜபல் யௌம அரஃபா. இங்க என்ன போட்டிருக்காங்க?
யௌம அரஃபால ஒரு மலை மேல நிற்கும் போது இறக்கப்பட்டது. அரஃபால மலை மேல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? இங்க அவர் ஏறலைங்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளா குழப்பம் பண்ணல, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லதான் நம்ம செய்யறோம். இங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அவருக்கு அரஃபால நிற்கும் போதுதான் ஆயத்து இறக்கப்பட்டுருச்சுங்கிற சொல்லிட்டு அந்த இறக்கப்பட்ட முக்கியமான இடத்துக்கு மக்கள் ஏறி மார்க்கர் பேனா வச்சு பேரை பதிவு பண்றாங்க. இன்னைக்கு இங்க என்ன இருக்கு, அங்க என்ன எழுதி வச்சு இல்ல ஏறல அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபலா யஸாலு ஸாலிகல் யௌம் ஈதன் லில் முஸ்லிமீன் மா பக்கிய மின்ஹும் அஹதா. அடுத்தது இது நபியோட உரை, அது சம்பந்தமா நம்ம சொல்லிட்டோம். அல் ஹஜ்ஜு அரஃபா ஃபமன் ஜாஅ கப்ல ஸலாத்தில் ஃபஜ்ர் லைலத்து ஜம்மின் ஃபக்கத் தம்ம ஹஜ்ஜுஹு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது பாருங்க, இந்த இடத்துல அந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கைஃபல் ஹஜ்ஜுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. கைஃபல் ஹஜ், அது வந்து மௌசு பண்ணுங்க வேற. கைஃபல் ஹஜ் ஃபகால் அல் ஹஜ்ஜு அரஃபா. இது மட்டும் நீங்க அல்ஜன்னத்துல அடிக்கடி கேட்பீங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா அல் ஹஜ்ஜு அரஃபான்னு. புரியுதுங்களா? அந்த ஹஜ்ஜு அரஃபான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? ஃபமன் ஜா கப்ல ஸலாத்தில் ஃபஜ்ர் லைலத்து ஜம்மின். இந்த லைலத்து ஜம்மு தான் அங்க வந்த லைலத்து ஜம்மு. தெரியுதா உங்களுக்கு? இப்ப லைலத்து ஜம்முங்கிறது எதனுடைய பேரு? பிறகு யாரை எழுதும் போது ஒரு தா சேர்த்திருப்பாங்க, அதான் மேட்ரு. காரணம் என்ன? பழைய காலத்தில் உடனே எழுதி ஆசிரியரே பிரிண்டிங் பிரஸுக்கெல்லாம் கொடுக்குற வேலை கிடையாது. நம்ம எப்படி உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கிறோமோ அது மாதிரி புகாரி கித்தாப் ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கும், அல்லது முஸ்லீம் கித்தாப் ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கும். அவர் பாடம் எடுப்பாங்க, ஆசிரியர் மாணவர்கள்லாம் அது சேர்ந்து எழுதுவாங்க. அப்படி பல மாணவர்கள் எழுதும் போது பல விதமா வந்ததே நமக்கு ஆதாரம் காட்ட முடியும். அப்படி எழுதுற ஏதாவது வந்து பிரிண்ட் எடுக்கும் போது என்ன ஆகும்? வார்த்தைகள் மாறும். இதை நம்ம வந்து வரலாறையும் சயின்ஸையும் சரியான கணக்கையும் வச்சுதான் அதை ப்ரூவ் பண்ண முடியலைய. ஹதீஸ்ல வந்த வாசகத்தை மட்டும் வச்சு எல்லா விஷயங்களும் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு தான் நான் என்ன எடுத்து காட்டினேன்னா, இந்த விஷயத்துல வந்து அவ்வளவு ரிவாயத்துகளும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஒண்ணுக்கொன்னு முரணா இருக்கு. அதுல ஒரு ரிவாயத்து மட்டும் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களும் பூமியும் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இறக்கப்பட்ட ஏற்படுத்தி இருக்கிற கலண்டர் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? பாருங்க, இது நபியின் உரைய சம்பந்தமா அது நீங்க பாத்துக்கோங்க. ஐ பலது ஆதான்னு கேட்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விளக்குறாங்க. லைலத்து ஜம்மின் ஃபஜ்ர், இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அப்புறம் கேட்டுக்கலாம். இது ஒரு நபி அரஃபாவில் பால் அருந்தியது. அது வந்து இது வந்து நம்ம இந்த விஷயத்துக்கு ஒரு பாயிண்டா சொன்னோம். என்னது? அன்னன்னாஸ ஷக்கு ஃபீ சியாமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம அரஃபா. ரசூலுல்லாஹ் வந்து அரஃபால நிற்கும் போது அவருடைய நோன்பு சம்பந்தமாக மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இது வந்து இதிலே குறைப்பு வரும். புரியுதுங்களா? மைமூனா அன் குரைப் அன் மைமூனா, மைமூனாட்டு இருந்து தான் அந்த ரிவாயத்து வருது. அப்ப மக்களுக்கு ஏன் டவுட் வருது? இதை நம்ம முதல்ல கிளியர் பண்ணணும். ரசூலுல்லாஹ் அரஃபால நிற்கும் போது அவர் நோன்பு வச்சிருக்கிறாரான்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? ஏன் சந்தேகம் வரணுங்கிறத நம்ம கேள்வி. அவர் திங்கள் வேலை நோன்பு வைப்பாங்க. இப்ப வேலைக்கிழமை நின்னதுனாலதான் இந்த வேலைக்கிழமை அவருக்கு நோன்பு இருக்கான்னு டவுட் வரணும். இது நம்ம வந்து நம்மளா கிளப்புற இந்த விஷயத்தை. வெள்ளிக்கிழமையா இருந்த அந்த டவுட் வர தேவையில்லை. அல்லது என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே ஜாகிலியா காலத்தில் மக்கள் வந்து அரஃபால நிற்கும் போது நோன்பு வச்சிருக்கிற பழக்கம் இருந்தா அந்த பழக்கத்தை ரசூலுல்லாஹ் தொடர்ந்து செய்யறாங்களா அப்படிங்கிற டவுட் வர வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கு. அப்ப எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்துறாங்க என்பது தெரிய வேண்டுமானா என்ன இருக்கும்? அவர் அரஃபால வந்த உடனே அவர் அரஃபா நோன்பு வச்சிருக்காரா அப்படிங்கிற டவுட் வரலாம். அப்போ அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? ஏற்கனவே அரஃபால மக்களுக்கு நோன்பு வைக்கிற பழக்கம் இருக்கிற யாருக்கு ப்ரூவ் பண்ண முடியல. அப்படி இருந்தா என்ன வந்திருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நீங்க வந்து அரஃபாவிலே நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற சட்டம் சொல்லி இருந்தால் ஒருவேளை அப்படி சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சொல்லி இருந்தா கூட என்ன ஆகும்? அவரே அரஃபால நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நோன்பு வைப்பாரா அப்படின்னு எப்படி டவுட் வரும்? அவரே ஏற்கனவே பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்கன்னு சொல்லிட்டு
பிறைய பார்த்தவங்க வந்து நோன்பு வைக்காம நோன்பு விடாம வந்துட்டாங்க அப்படிங்கறதான வாகன கூட்ட அதிசயில வருது. ஏற்கனவே அதிசயில் என்ன வருது? பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்க. வாகன சங்கம் வரும்போது என்ன இல்லையா, அவங்க நோன்பு வைக்காம நோன்பு விடாம வந்துட்டாங்களா, அதனால நோன்பு விட்டுருங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இது ரெண்டு முறைனா இல்லையா? அது மாதிரிதான் இதுல என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அவர் நோன்பு வைக்காம தான் நோன்பு வச்சுதான் வந்திருப்பாங்க. அப்ப மக்கள் டவுட் இருக்காது. மக்களுக்கு டவுட் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அங்க இருக்கு. என்ன இருக்கு? பயணத்திலே கூட அவர் வந்து திங்கள் வேளன் நோன்பை கடைபிடிப்பார் என்ற அவருடைய அந்த செயல்பாடின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் வேலைக்கிழமை இந்த வேலைக்கிழமை அவருக்கு நோன்பு இருக்கா அப்படிங்கிற டவுட் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் அவர்கிட்ட டைரக்டா போய் கேட்டா என்ன ஆகும்? அவர் போட்டு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, மக்களுக்கு தெளிவு கிடைக்காது. அப்ப மக்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தை தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, அவருக்கு வந்து ஒரு பால் பாத்திரத்தை அவருக்கு அந்த பாலோட கொடுத்து அனுப்புறாங்க. அது வந்து வாக்கிஃபுன் ஃபில் மௌகிஃப், அவர் நிக்கிற இடத்துல நிற்கும் போது ஃபஷரிப மின்ஹு வன்னாஸ் யன்துரூன், அவர் குடிச்சாரு, மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. மக்கள் எல்லாம் அது கவனிச்சுட்டு இருக்கும் போதே அவர் அது என்ன செஞ்சிட்டாரு, குடிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் வேலைக்கிழமை தான் அரஃபால நின்று விட்டார் என்பதும் அவர் அன்னைக்கு நோன்பு வைக்கலே என்பதும் இந்த விஷயத்தை வச்சுதான் ஆஜிகள் அரஃபால நிற்கும் போது நோன்பு வைக்க கூடாது என்ற சட்டமே எங்கிருந்து வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் வந்து நீங்க ஆஜிகள் அரஃபால நிற்கும் போது நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி தடுக்கல, அவர் நோன்பு வைக்கலேங்கிறத வச்சுதான் ஹாஜிகள் அரஃபால நிற்கும் போது நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்றது. புரிதுங்களா உங்களுக்கு? அதுக்கு இந்த சம்பவம் தான் அடிப்படையாக எடுக்கிறது. அப்ப வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாத தடை இருக்கு. எப்போ அந்த தடை நீங்கும்? வேலைக்கிழமை வச்சுட்டா தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வைக்கலாம், அல்லது வந்து வெள்ளிக்கிழமை வச்சு சனிக்கிழமை வைக்கலாம். அப்படி வந்து ரசூலுல்லாஹ் வந்து முதல் நாள் வேலைக்கிழமை அவர் நோன்பு வச்சு வந்ததுனால இன்னைக்கு வச்சிருப்பாங்க அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணாதான் அந்த விஷயம் வரும். அப்ப எந்த கோணத்தில் சுத்தி வந்தாலும் ரசூலுல்லாஹ் நின்றது வெள்ளிக்கிழமை என்பதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, லைலத்து ஜம்மின் ஃபி லைலத்துல் முஸ்தலிஃபா வல் முராது பி கௌலி வ நஹ்னு பி அரஃபாத். லைலத்து ஜம்முன்னு சொன்னா என்னங்கிறதுக்கு உண்டான விளக்கம் தான் அது லைலத்து ஜம்முக்கு உண்டான ஷரஹ் தான் போட்டிருக்கும். இந்த ஆயத்து பாருங்க, லைலத்து ஜம்மு, இதுல ரெண்டு பாயிண்ட் இந்த ஹதீஸ்ல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற ஒரு விஷயம், அது வந்து நேரடியாக ஹதீஸ்னு சொல்ல முடியாது, இது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற வார்த்தை. அன்னஹா நஸலத் லைலத்த ஜம்மின் இந்தல் முஸ்தலிஃபா, அவர் என்ன செஞ்சாரு, லைலத்த ஜம்மில முஸ்தலிஃபால இறங்கினார். புரியுதுங்களா? இங்கேயே என்ன வார்த்தை வருது, லைலத்து ஜம்மின், ஜுமா கிடையாது. ஃபகாமத் துஸல்லி, அவங்க என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சு தொழுவாங்க. ஃபஸல்லத் சாஅத்தன், ஒரு 1 hour வர்ற மாதிரி தொழுதுட்டாங்க. ரொம்ப நேரம் தொழுது முடிச்ச பிறகு அவர் கேட்கிறாங்க, யா புனையா ஹல் வாபல் கமர், என்ன கேட்கிறாங்க, சந்திரன் வாப ஆயிட்டான்னு கேட்கிறாங்க. இதுதான் வபியாங்கிற வார்த்தை வருது இங்கிருந்தா. புரியுதுங்களா? சந்திரன் வாப ஆகும் பொழுது நீங்க மாதத்தை பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த வபியாங்கிற வார்த்தை அதே வார்த்தை தான் இங்க வருது, அல் வாபல் கமர். இப்ப என்ன ஆகும், அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு அங்க உள்ள. துல்ஹிஜ்ஜா 9ஆம் நாள் எப்ப சந்திரன் மறையும், ஏறத்தாழ ஒரு 3-3:30 அவங்க வந்து அரஃபாவில் இருந்து மினாவுக்கு கிளம்புறதுக்கு உண்டான டைம் எப்படி கால்குலேட் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து சந்திரன் மறைஞ்சிட்டால் டைம் இவ்வளவு ஆகும். அப்ப டைம் ஆகும்போது நம்ம வந்து மினாவுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் அதுல இருந்து கிடைக்கும். அதனாலதான் முஸ்தலிஃபால தங்கி தொழுது முடிச்ச பிறகு என்ன செய்யறாங்க, சந்திரன் மறைஞ்சு விட்டதான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு நாள் மட்டும் பிறையை பார்த்து அவங்க வந்து மாதத்தை ஆரம்பிக்க முடிக்கிற பழக்கம் இல்லை, அதை ஒட்டுமொத்தமாக கவனிக்கிறது தான் சஹாபாக்களின் பழக்கம் என்பது இதிலிருந்து தெரியுது ஒரு விஷயம். இரண்டாவது வாபா என்ற வார்த்தை
ரபியா என்ற மஜ்ஹூலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்ப சந்திரன் உங்களுக்கு வாபா ஆகுதோ அப்ப நீங்க மாதத்தை பூர்த்தி பண்ணுங்க. அதுதான் அவங்க மேகமூட்டம்னு மொழிபெயர்த்தாங்க. அப்ப துல்ஹிஜ்ஜா 9ல அரஃபால என்னப்பா சந்திரனுக்கு மேகம் மூடப்பட்டதா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, சந்திரன் மறைக்கப்பட்டிருக்கான்னு கேட்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்டையும் அது மாதிரி எதிர்தரப்பினர் சொல்லக்கூடிய அரஃபா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம விளக்கிட்டோம். இனிமேல் நீங்க தான் வந்து என்ன செய்யணும், இதுல உள்ள வாதங்களை அவங்க சொல்றதும் நம்மளோட பாயிண்ட்ஸும் இந்த பவர் பாயிண்ட் நீங்க திரும்ப யூஸ் பண்ணி இதுல வந்து உள்ள குழப்பங்களை வந்து என்ன செய்யணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இப்ப இதுக்குண்டான மேலதிகமான ஒரு விளக்கத்தை சொல்றதுக்கு தான் இப்ப திரும்ப ஒரு ஸ்லைடு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். ஹிஜ்ரி காலண்டருடைய முதல் தேதி அதை இப்ப இங்க காட்டியிருக்கிறோம். ஜூலை 622 அந்த மாதத்துல முஹர்ரம் 1ஆம் தேதி. அந்த முஹர்ரம் 1ஆம் தேதி எப்படி வந்திருக்கு, அது நம்ம அந்த உம்முல் குராவுடைய டாக்டர் ஃபதுல் என்ற அவருடைய கலண்டருடைய இதுதான் நம்ம எடுத்திருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தினுடைய 15ஆம் தேதி 15/7/622 தான் முஹர்ரத்தினுடைய முதல் தேதியா இருக்கு, வேலைக்கிழமை. அதுக்கு புதன்கிழமை நீங்க பாருங்க, புதன்கிழமை வந்து கிரகணத்தினுடைய நாள். அந்த கிரகண நாளுங்கிறது வந்து நீங்க லாஸ்ட் ஸ்லைடு பாருங்க. உமருல்லாஹ் கலண்டரின் முதல் தேதி எது அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல 4 பாயிண்ட் நம்ம போட்டிருக்கிறோம். முதல் தேதி எது? 1/1/1 ஹிஜ்ரி வேலைக்கிழமை தான். புரியுதுங்களா? நம்ம வந்து மனதில் ஆழமா பதிய வைக்க வேண்டிய ஒரு நாள் தான் அது. அந்த வேலைக்கிழமை அது எப்போ தேதி வரும்? கிறிஸ்டியன் எரா அப்படிங்கிறத சிஇன்னு போட்டிருக்கும். இப்ப அது வந்து திட்டம் போட்டு என்ன செய்யறாங்க, காமன் எரான்னு மாத்துறாங்க. ஆக்சுவலி இதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சிஇங்கிறது வந்து கிறிஸ்டியன் எரா. அதுல வந்து 15/7/622 தான். அது வந்து எதிலிருந்து நம்ம அதை எடுத்திருக்கிறோம்? பழைய வரலாற்று பதிவாளர்கள் அவங்களுடைய வரலாற்று பதிவாளர்களையும் அவங்களுடைய புத்தகங்கள்ல, குறிப்பாக அல் பிரூனி அந்த அவங்களுடைய இதுலேயும், அது மாதிரி இஸ்லாமிக் என்சைக்ளோபீடியா பழைய இஸ்லாமுடைய என்சைக்ளோபீடியாவிலையும், இது வந்து அரபிக் பழைய டிக்ஷனரிகளிலையும் எல்லாம் வந்து என்ன இருக்கு, ஹிஜ்ரி என்ற வார்த்தைக்கு சர்ச்சிங் கொடுக்கும் போது அங்க போனீங்கன்னா முதல் ஹிஜ்ரி தேதி அப்படிங்கிற வர்ற இடத்துல என்ன இருக்கும்? 15/7/622 தான் இருக்கும். அப்போ வந்து பிறையை கண்ணால பார்த்து ஆரம்பிக்கிறதா இருந்தால் எதிலிருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கணும்? வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி ஆரம்பிக்காம வியாழக்கிழமை தான் முதல் தேதியாக இருக்கிறது. அதிலிருந்து நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய அதே மெத்தடு தான் அன்னைக்கு இருக்கிறது என்பதை தான் நம்ம அது மூலமா ப்ரூவ் பண்றோம். அதுக்கு 14/7/622 அன்னைக்கு சூரிய கிரகணம் இருக்கு, புதன்கிழமை. சூரிய கிரகணம் என்பது கிரகண நாளில் பிறை தெரியாது. கிரகண நாள்ல நாங்கள் கண்ணால பார்த்தோம். இப்ப சமீபத்தில் எல்லாம் வந்து சில நேரத்தில் நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியும், நமக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரே நாள்ல பெருநாள் வர்ற நிகழ்வுகள் நடக்குமோ நீங்க பார்த்தா தெரியும். அவங்க பிறையை பார்த்து வந்து மாதத்தை துவங்கல. காரணம் என்ன? சூரிய கிரகண நாளில சந்திரனை வந்து என்ன செய்ய முடியாது, பிறையை பார்க்க முடியாது. சில நேரத்தில் சந்திரன் தெரிய வாய்ப்பு இருந்தாலும் எதிர்க்காது, பிறை தெரியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இது இருக்கு. சில நேரத்தில் என்ன ஆகும், அந்த மூவ் ஆகுறது வந்து வாய்ப்பு பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆனா இவங்க சொல்லக்கூடிய முதல் பிறைங்கிறது இருக்குல்ல, அது கிரகண நாளில தெரியாது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னாம் தேதி அதிலிருந்து வந்து அப்படி நம்ம அந்த கணக்கை கண்டினியூ பண்ணி வந்துதான் எங்க வரும்? துல்கயதா 29 முடியும். துல்ஹிஜ்ஜா வந்து புதன்கிழமை ஆரம்பமாகும். 8ஆம் தேதி வந்து திரும்ப புதன்கிழமை வரும். இந்த பாருங்க, 1 புதன்கிழமை, 8 புதன் வரும், திரும்ப 9 வியாழக்கிழமை அரஃபாவுடைய நாள் வரும், 10 வெள்ளிக்கிழமை துல்ஹிஜ்ஜா 10ஆம் தேதி வரும், பெருநாளுடைய நாள். அப்பதான் வந்து என்ன செய்யறாங்க,
அல்யௌம அக்மல்து லக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் பூர்த்தியானது எப்போன்னு சொல்றாங்க? ஹதீஸ்ல வந்துள்ளது 2 ஈதுடைய நாட்கள். நான் சொல்லும் பொழுது கூட ஒரு விஷயம் வந்து 2 ஈதுடைய நாட்கள் அப்படிங்கறது சொல்லி அந்த நாள்ல தான். அப்ப அதனாலதான் என்ன இருக்கு, இந்த மார்க்கம் யூதன் கேட்ட கேள்விக்கும் நம்ம மார்க்கத்தில் உண்மையில அது இருக்கிறது. உண்மையில என்னது யூதன் கேட்டது என்ன, அந்த நாள்ல எங்களுக்கு அதை இறங்கி இருந்தா நாங்க பெருநாள் ஆக்கி இருக்கோம். இஸ்லாம் நமக்கு ஒரு பெருநாளாக ஆக்கி இருக்கு. இப்ப நம்ம துல்ஹிஜ்ஜா 10ஆவது நாள் பெருநாளையும் கொண்டாடுறோம். அன்னைக்குதான் நம்மளுடைய மார்க்கம் பூர்த்தியாகிவிட்ட நாள். அந்த மார்க்கம் பூர்த்தியாகிவிட்ட நாளே நம்ம பண்டிகையா கொண்டாடுறோம். யூதனுக்கு அதுக்கு வந்து இல்ல காரணம் என்ன, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இஸ்லாத்தை பின்பற்றாத காரணத்தினால, அவனுக்கு அவன் தௌராத்தையும் பின்பற்றாத காரணத்தினால அவனுக்கு இந்த நாள் ஒரு பெரிய இடைஞ்சலான நாளாக தான் இருக்கு. ஆனா இஸ்லாமை பின்பற்றக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அல்யௌம அக்மல்து லக்கும் என்ற ஆயத்தின் அடிப்படையில் அந்த நாள் மினாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதுதான் முழுமை அடைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்லும் போது தப்பாக விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சகோதரர் சுட்டி காட்டினாங்க. நான் லைலத்து ஜம்இன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். ஹதீஸ்ல வந்த வார்த்தையை நான் சொன்னேன். யௌமுல் ஜுமான் வந்திருக்கிறது, லைலத்துல் ஜுமான் வந்திருக்கிறது, அதுபோன்று லைலத்து ஜம்இன் வந்திருக்கிறது. அப்ப இது மாதிரி மாறாக பல வார்த்தைகள் வந்ததுனால ஒருவேளை அவங்க பயன்படுத்தினா கூட ஆயத்து வெள்ளிக்கிழமை இறக்கின்னு ஒருத்தர் சொன்னா கூட என்ன ஆகும், அதுல இருந்து வெள்ளிக்கிழமைங்கிறது ப்ரூவ் ஆகாது. அது லைலத்து ஜம்முல தான் இறக்கப்பட்டிருக்கு இருக்க தவிர அது இருக்கும், அது வெள்ளிக்கிழமை என்பதற்கு ஆதாரம் கிடைக்காது. ஆனா உண்மையில ஆயத்து எங்க இறக்கப்பட்டது, யௌமுன் நகர்ல தான். காரணம் என்ன, 9ஆம் நாள்லயே மார்க்கம் பூர்த்தியா இருக்குன்னு சொன்னா 10ஆவது நாள்ல மார்க்கத்துல முக்கியமான எதுவும் இருக்காது. ஏன்னா அல்யௌம அக்மல்து லக்கும் என்ற ஆயத்தை பற்றி விளக்கும் பொழுது எல்லா ஆட்களும் சொன்ன இன்னொரு சப்ஜெக்ட் அதுல இருக்கு. என்ன சொன்னாங்க, இந்த அல்யௌம அக்மல்து லக்கும் என்ற ஆயத்தை இறக்கியதற்கு பின்னர் மார்க்கத்தில் ஹலாலோ ஹராமோ கடமையானதோ ஃபர்தானதோ ஆன எதையும் பிறகு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன இருக்கு, அல்யௌம அக்மல்து லக்கும் அரஃபாவில முடிஞ்சு விட்டா மார்க்கத்தில் கடமையான கல் எறிகிறது, முடிய வெட்டுறது, குர்பானி கொடுக்கிறது, இது எதுவுமே பிறகு மார்க்கத்தில் இல்லைன்னு ஆயிடும். போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, துல்ஹிஜ்ஜா 10ஆவது நாள் மினாவில் நிற்கும் பொழுதுதான் இன்றைய தினம் தான் கதிஸ்ததாரா கஹைஅத்தி என்று சொல்லக்கூடிய நம்ம இதுல எல்லாம் கோட் பண்ணிருக்க ஹதீஸ். இன்றைய தினம்தான் பூமியும் அந்த உலகம் படைத்த நாள் அதே போன்று திரும்பி வந்து விட்டது என்று சொல்றாங்க. அப்ப நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது என்ன இருக்கு, ஒரு நாளுடைய மனிதர்களை படைக்க ஆரம்பிச்ச படைப்பை பற்றி சொல்லக்கூடிய நாட்களை பார்க்கும் பொழுதும் வெள்ளிக்கிழமையே ஒத்து வருது. இப்போ படைக்கப்பட்ட நாள் ஏதோ அந்த நாளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தி பண்றதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். என்னைக்கு மனிதனை படைச்சிருக்கிறான் அந்த நாளோ அந்த நாள் தான் மனிதனுக்கு தேவையான மார்க்கத்தை பூர்த்தி பண்றதுக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி உள்ள நாட்களிலோ மற்ற விஷயங்களிலோ குழப்பங்கள் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, பிறகு வந்தது தப்பாக கூடாது. ஏன் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எந்த நாள்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நாள் பதிவு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இது எந்த இடம்னு கேட்கிறாங்க, அப்ப அந்த இடமும் அங்க பதிவு பண்ணியாச்சு. இது எந்த மாதம்னு கேட்கிறாங்க, இப்போ மாதம் அங்க பதிவு பண்ணியாச்சு. வருஷம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் எந்த வருஷத்துல போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு காலண்டருக்கு உண்டான அடிப்படை விஷயமாக இருக்கின்ற நாள், கிழமை, வருடம், இடம், இது நான்குமே அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்ய வச்சுட்டு தான் என்ன சொல்றாங்க, இந்த விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமானது, ஒரு முஃமினுடைய தன்மானம் போன்று இந்த அறம் என்ற இந்த பகுதியை போன்று முக்கியமானது எது, எல்லா விஷயங்களும் இது போன்று மூமினுடைய தன்மானமும் மூமினுடைய தன்மானம் போன்று இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி விளக்கி கொடுத்து என்ன செய்யக்கூடாது, இந்த மார்க்கத்தில் நான் எது உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோ அதுதான் நீங்க எத்தி வைக்கணும், இங்க இல்லாதவங்க ஆட்களுக்கு நீங்க தான் எத்தி வைக்கணும்,
அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமி. இப்ப இங்க உள்ளவங்களை விட பிறகு வர்றவங்க விளங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய சஹாபாக்களை விட அதை கேட்கக்கூடியவங்க விளங்கலாம் என்ற ஒரு ஆப்ஷனோட தான் ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியும்னு கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு விளங்கும்ன்றாங்க. நீங்க என்ன செஞ்சா போதும், நான் என்ன சொல்லி தந்திருக்கோ அதை அப்படியே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா போதும். அப்ப சைத்தான் எந்த இடத்துல கை வைப்பான், அன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அது அதே மாதிரி நமக்கு சேராம இருக்கிறதுக்கு உண்டான அவ்வளவு முயற்சிகளும் செய்வான். அப்ப நம்ம முயற்சி சைத்தானுக்கு எதிராக நம்ம முயற்சி என்ன இருக்கணும், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தாங்களோ அது அதே போன்று உண்மையா விளங்கிக்கிறதுக்கு உண்டான ஆய்வுகளும் முயற்சிகளும் நம்ம செய்தாதான் என்ன செய்ய முடியும், உண்மையில நம்ம இந்த சத்தியத்தை சென்று அடைய முடியும் என்பதுதான் உண்மை. இப்போ பழைய காலத்தில் உள்ள ஆட்கள் எல்லா விஷயங்களையும் கரெக்டா பதிவு பண்ணி வச்சிருக்கு. இதுல குழப்பம் பண்றதுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு பதிவு இருக்கும் போது இன்னொரு பதிவு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அது கருத்து வேறுபாடுள்ள விஷயமா மாற்றப்படும். இதுதான் ஹதீஸ்கள்லயும் வரலாறுல செஞ்ச குழப்பம். 15/7/622 என்பது அன்னைக்குள்ள கிழமையும் அன்னைக்குள்ள நாளும் பதிவாயிருக்கு. பிறகு என்ன செய்யறாங்க, முஞ்சிது என்ற ஒரு டிக்ஷனரி வரும் பொழுதுதான் குழப்பம் ஆரம்பிக்குது. முஞ்சிது என்ற டிக்ஷனரியில நீங்க பார்த்தா தெரியும், அந்த டிக்ஷனரி எல்லாரும் கிடைக்கும். அந்த டிக்ஷனரியில பாருங்க, நாங்க இந்த இதுல 15/7/622 கணக்கு எடுக்கல, நாங்க 16/7/622 தான் எடுத்திருக்கிறோம் என்பதை அவங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், உண்மையிலே இருந்த கணக்கு இதுவா இருந்தாலும் நாங்க அதை மதிக்கிறேங்கிறது. இப்ப நீங்க பைபிள் பார்த்தா தெரியும், பைபிள்ல என்ன போல் என்ன சொல்லுவாங்க, இயேசு இப்படி சொல்லி இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன்பா. ஏற்கனவே அவர் சொன்னதையும் பதிவு செஞ்சு சொல்லுவாங்க, அவர் இப்படி சொல்லி இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன், நீங்க என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாம இருந்துக்கோங்க பாரு. இது மாதிரிதான் என்ன இருக்கு, ஏற்கனவே ரெக்கார்ட்ல 15/7/622 இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம், 16/7 எடுக்கிறோம். என்ன காரணம், எங்களுக்கு மகரிபில பிறை பார்த்ததிலிருந்து தான் நாள் ஆரம்பிக்கும், அங்க இருந்து தான் நாங்க மாதத்தை துவங்குவோம். அதனால நாங்க முதல்ல இருந்த கணக்கை எடுக்க முடியாது. இது நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் அரஃபா வெள்ளிக்கிழமை கிடையாது. இந்த விஷயத்தினுடைய சாராம்சம் என்ன, அரஃபா வெள்ளிக்கிழமை கிடையாது. அல்யௌம அக்மல்து லக்கும் என்ற ஆயத்து அரஃபாவில் இறக்கப்பட்டது என்பது சந்தேகமின்றி யாராலும் நிரூபிக்க முடியாது. 2 பாயிண்ட். அல்யௌம அக்மல்து லக்கும் என்ற ஆயத்து அரஃபாவில் தான் இறக்கப்பட்டது என்பதை பல கருத்துக்களிலே ஒரு கருத்தை தவிர அது உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முரண்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு உரை, அவர் ஆட்டி இருக்கக்கூடிய மிக சிறப்பு உரை எங்க நடந்தது, மினாவில் தான் நடந்தது. அது அவரே கேள்வி கேட்டு ப்ரூவ் பண்ணி இருக்கு. அதனால் இனிமேல் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு உரை அரஃபாவில் ஆற்றிய உரைன்னு சொல்லிட்டு யாரும் அந்த போர்டை தொங்க விடுற வேலையை வேண்டாம். ஏன்னா அது திட்டம் போட்டு கொடுக்கிறதா. ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கின நாளை பற்றி தெளிவுபடுத்தின ஒரு காரியத்தை உடைச்சி அதை பற்றி எந்த சிந்தனையும் மக்கள்கிட்ட இருந்து தவிர்த்து விட்டு அது அரஃபாவுடைய நாள் என்று ஆக்கிவிட்டு குழப்பம் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க உரையாற்றி இருக்கு, எந்த இடத்துல உரையாற்றி இருக்கு, மினாலேன்னு மட்டுமல்ல, அவர் உரையாற்றின இடங்க ஜம்ராவுக்கு பக்கத்துல இருந்து அவர் உரையாற்றி இருக்கார். அங்கதான் என்ன செஞ்சிருக்காங்க, அக்கபா என்ற உடன்படிக்கை, மதீனாக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள அக்கபா என்ற உடன்படிக்கை அது பக்கத்துல நடந்துச்சு. அப்ப இது போன்று மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி பேசக்கூடிய இடமாக, பேசக்கூடிய நாளாக பயன்படுத்தி இருக்கிறதும் மினாதான். அடுத்தது ஒரு விஷயம் கூட நம்ம அரஃபாவோடு சம்பந்தப்பட்டு வரும். அரஃபாவுடைய நோன்பு என்னைக்கு, அது நம்ம ஏற்கனவே பல தடவை தெளிவுபடுத்தினாலும் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அந்த விஷயத்துல சொல்றேன். எப்படின்னா, ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடக்கூடிய நாளிலே நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய
ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. இது அதனுடைய ஒரு ஒட்டுமொத்தமான பாயிண்ட். ஆஜிகள் அரஃபாவில் கூடும்போது ஆஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு வைக்க வேண்டும். அதனால ஆஜிகள் அரஃபாவில் கூடும் பொழுதுதானே நோன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் சட்டம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா 9வது நாள் தான் நோன்பு வைக்கிறதுக்கு கடமையாக்கியுள்ளார். காரணம் என்ன? இல்லைன்னா என்ன ஆகணும்? ஒருத்தரும் தகவல்ல முதல்ல இறங்கணும், கம்யூனிகேஷன்ல இறங்கணும். என்ன ஆஜிகள் போயிட்டாங்களே, அவங்க எப்ப அரஃபாக்கு வரும், எந்த நாள்ல வரும் அப்படிங்கிறது தேடுற வேலையாக இருக்கொழிய அவங்களுக்கு அப்ப பிறைய பார்க்கிற வேலை இருக்காது. அதே நேரத்தில் ஒரு ஆள் துல்ஹிஜ்ஜா 9 என்னைக்குங்கிறது இஸ்லாம் சொல்ற அடிப்படையில் கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா அவருடைய நோன்பும் ஹாஜிகள் அரஃபால நிக்கிறது ஒன்னா வரும், ஒரே கிழமையில வரும். அது எல்லா காலத்திலும் செயல்படுத்தவும் முடியும். ஆனால் இப்ப சொல்லக்கூடிய சட்டம் என்ன? ஹாஜிகள் அரஃபாவில் நிற்கக்கூடிய நாளில நேரத்தில் நோன்பு வைக்கணும் சொன்னா இது ரெண்டுமே எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியம் இல்லை. அது இஸ்லாம் சொல்லாத ஒரு காரியம். இதை மட்டும்தான் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இப்ப இன்னொரு கேள்வியும் என்ன செய்யறாங்க, கேட்கறது மட்டும் இல்லாம Facebook போன்ற இடத்துல பதிவு பண்றாங்க. என்ன பதிவு? ஹிஜ்ரி கமிட்டியில உள்ளவங்க ஹஜ் சர்வீஸ் நடத்துறாங்க. இப்போ நாகர்கோவிலை சேர்ந்த தாசிம் அது போன்ற ஆட்கள் சமீபத்தில் பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அவர் 3 ஐடி வச்சிருக்காரு. ஆனா Facebook மட்டும்தான் அவருக்கு தெரியும். Facebookல ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணா எப்படி மற்றவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. உங்களுக்கு Facebook மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த அளவுக்கு உலகம் வளர்ச்சி. நீங்க எந்த நம்பர்ல இருந்து வேணாலும் எனக்கு போன் பண்ணுங்க, அந்த போன் வரும்பொழுதே என்ன தெரியும், அவர் யாரு போன் பண்றாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ச்சி. அந்த நம்பர் யார் பேர்ல பதிவாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பழைய முன்னாடி சைபர் செல்லுக்கு எல்லாம் போய் கேட்கணும். அப்படி தேவையில்லை, கால் பண்ணும் பொழுதே இது யாருன்னு ட்ரேஸ் பண்ணமான்னு கேட்கும். அது மட்டும் கிளிக் பண்ண என்ன வரும், இது யார் பேர்ல இந்த சிம் பதிவாயிருக்குன்னு வரும். அது நான் அந்த டெக்னாலஜியை பற்றி சொல்ல வரல. அப்படியெல்லாம் தாக்கி என்ன கொண்டு வர்றாங்க, ஹஜ் இந்த ஹிஜ்ரி கமிட்டியில் உள்ளவங்க ஹஜ்ஜுக்கு போனால் அவங்க எப்ப அரஃபாக்கு போவாங்க. இப்ப நான் முதல்ல ஒரு விஷயம் பதிவு பண்றேன், ஹிஜ்ரி கமிட்டி எந்த வியாபாரமோ எந்த விஷயமோ அது ஹிஜ்ரி கமிட்டி நடத்தல. ஹிஜ்ரி கமிட்டியில் உள்ளவங்க என்னென்ன வியாபாரம் செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஹிஜ்ரி கமிட்டிக்குன்னு சொன்னா அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க ஒவ்வொரு வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹிஜ்ரி கமிட்டியோட வியாபாரம் சொல்ல முடியுமா? இப்ப சமீபத்தில் ஒரு அமைப்பில் உள்ள ஒரு ஆள் இது நமக்கு எதிராக தொடுக்கக்கூடியதுல முக்கியஸ்தர்ல ஒருத்தர், அவரை கொஞ்ச நாள் முன்னாடி என்ன செஞ்சாங்க, ஜமாத்துன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? அவரு கடைகள்ல புக்கு விற்கிறவர், பழைய புக்கு. அப்போ அது என்ன இருக்கு, எதெல்லாம் விற்க கூடாதோ அந்த புக்கு தெரியும் தானே, அந்த புத்தகங்களும் அவர் விற்கிறாங்கன்னு சொல்லி அவர் மேல ஜமாத் நடவடிக்கை எடுத்து பல காலம் அவரை வெளியேற்றி உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப ஜமியத் அல் குர்ஆன் வல் ஹதீஸ் இந்த மாதிரி புக்கு விற்கிறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளதா நான் கேட்க முடியுமா? இதுல உள்ள ஒரு நபர் அந்த காரியத்தை செஞ்சதுனால அது ஜமியத் அல் குர்ஆன் ஹதீஸ் தான் செஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இது மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தில் உள்ளவங்க இதுக்காக எந்த வியாபாரத்தை பண்ணல. அப்படி இதுல உள்ள முக்கியஸ்தர்கள் நான் உட்பட நம்ம எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போனாலோ உம்ராக்கு போனாலோ நமக்கு கரெக்டான டேட்ல அந்த காரியத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். இதுவரைக்கும் நம்ம எந்த ஹஜ்ஜிலையோ தப்பான நாள் நம்ம அரஃபாவுக்கோ மற்ற காரியங்களுக்கு நம்ம போகல. அது எண்ணத்தின் அடிப்படையில் செயல்கள் அமையும் என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த ஒரு அருளை நமக்கு கொடுத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப இது நீங்க தெளிவுபடுத்தணும். காரணம் என்னன்னா, அரஃபாவில் ரசூலுல்லாஹ் எப்ப நிக்க சொன்னாங்கிறது மட்டும் நம்ம சப்ஜெக்ட். அது யார் யார் எப்ப போய் நிக்கிறாங்க, எப்பெல்லாம் மாத்துறாங்க அப்படிங்கிறது இப்ப பாருங்க. கடந்த வருஷத்துல இப்ப கடந்த ஹஜ்ஜில என்னாச்சு, துல்ஹிஜ்ஜா துல்காத 28ல பிறை பார்க்க சொன்னாங்க இல்லையா? எப்ப பார்க்க சொன்னாங்க? இதுகால வரைக்கும் 29 பின்னேரம் பிறை பார்க்கணும் சொன்னாங்க. உலக அளவில் அறிவிக்கிறாங்க துல்காத 28ல பாருங்கன்னு. அப்ப எப்ப ரசூலுல்லாஹ் பிறை பார்க்க சொன்னாங்க? 28ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. இப்போ முதல்ல பார்த்தது தப்பாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் தப்பாயிடுச்சு?
அதுக்கு விளக்கம் தரணும். பிறை தென்படாவிட்டால் 30 பூர்த்தி பண்றதானப்பா கடமை. ஏன் இங்க போய் கரெக்ட் பண்றீங்க? நாங்களும் அதானப்ப சொல்றோம். ஒருவேளை ஆரம்பிக்கும் போது தப்பா ஆரம்பிச்சா கூட பின்னாடி வரும்போது கரெக்ட் பண்ணோடைய ஆரம்பிச்சது சரின்னு சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றோம். அப்ப இதை புரியாம திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அரஃபாவுடைய சப்ஜெக்ட்லயும் நாங்க இது ஹிஜ்ரி கமிட்டில உள்ளவங்க அரஃபாவுக்கு செல்லும் பொழுதும் எல்லாம் இதான் சட்டம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க 10வது நாளுடைய ஃபஜருக்கு முன்னாடி, லைலத்து ஜம்முடைய ஃபஜருக்கு முன்னாடி அரஃபாவுக்கு வந்தவங்களுக்கு அரஃபாவோட நன்மை கிடைக்கும். அங்க போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்தா அரஃபாவோட நன்மை கிடைக்கும். அந்த வாய்ப்பு யாருக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இனி ஒருவேளை ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அந்த அரசாங்கம் அவரை தடுத்து விட்டு அவருக்கு அரஃபாவுக்கு செல்ல முடியாவிட்டா கூட அவருக்கு சட்டம் அங்கே மாறுதே. சட்டம் எப்படி மாறும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. எப்போ? ஹுதைபியா சந்தி இருக்கு பாருங்க, எல்லாரும் உம்ராக்கு வந்திருக்கான்னு எழுதியிருக்கு. உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு தான் வந்தாங்க. காரணம் என்ன? குர்பானி பிராணியோட வர்றாங்க. உம்ராக்கு இருக்கு குர்பானி பிராணி, குர்பானி பிராணியோட வர்றாங்க. அவரை மக்காவுக்குள்ள நுழைய விடல, ஹுதைபியால தடுத்து விட்டாங்க. அவர் அங்கதான் முடிவெட்டி தள்ளுலானாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மினால செய்ய வேண்டிய காரியத்தை அங்க பண்ணாங்க. அவரை தடுத்ததுனால, அவருக்கு அந்த காரியம் செய்ய முடியாம தடுத்ததுனால. இதே நிலைமை இங்க இருந்து ஒரு ஆளுக்கு போனா அவருக்கு அதுதான் சட்டம். ஆனா உண்மையில எப்போ அரஃபாவுக்கு செல்லணும், அரஃபாவோட நோன்பு வைக்கணுங்கிற சட்டத்தை கேட்டா அது துல்ஹிஜ்ஜா 9ல. அது நோன்பு வைக்கும் போது ஆஜிகள் அரஃபால கூடியிருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு மார்க்கம் சொல்லல. அல்லது அன்னைக்கு மட்டும் நோன்பை வச்சு அடுத்த நாள் யௌமுர் ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? தெரியுமா? அது யௌமு ஷக் இல்ல, அது யௌமுர் ரெஸ்ட். 10வது நாள் பெருநாள் கொண்டாட மாட்டாங்க. அப்புறம் ரெஸ்ட் எடுத்து 11வது நாள் என்ன செய்யறாங்க? பெருநாள் கொண்டாடுறாங்க. இப்படி இருக்க சட்டத்தில் இல்ல. இதுக்கும் ஆதாரம் இல்லாத சஹாபி பேர் சொல்லாத வாகன கூட்ட ஹதீஸை பிடிச்சு கொண்டு வந்துதான் நீங்க இன்னைக்கு நோன்பு விட்டுட்டு நாளைக்கு பெருநாளுக்கு வந்துக்கோங்கிற மாதிரி அதை மழுப்பி கொண்டு வர்றாங்க. அப்ப இதுக்கும் மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த காலண்டரை நடைமுறைப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிற ஒண்ணுதான் இந்த யௌமுர் ரெஸ்ட். காரணம் என்ன? நீங்க நோன்பு வைக்காதீங்க, அப்புறம் பெருநாளும் கொண்டாடாதீங்க. இப்படி ஒரு நாள் இஸ்லாத்துல இருக்கா? நோன்பும் இல்ல பெருநாள் இல்லாத நாள் எது? யௌமுர் ரெஸ்ட். அவங்களுக்கு அன்னைக்கு ரெஸ்ட், நோன்பு இல்ல பெருநாளும் இல்ல. அப்ப இப்படி சொன்னாதான் மக்களுக்கு அது புரியுங்கிறதுனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அப்ப இப்படி மார்க்கத்தில் சொல்லப்படல. உங்களுக்கு இன்னைக்கு பெருநாளும் தெரியுதா, நீங்க பெருநாள் தொழுதாகணும். அப்போ ஒரு சாக்கு கொண்டு வருது என்ன? அது ஒரு சுன்னத்தான விஷயம் தானே, அது ஒரு பெரிய விஷயமா இப்போ அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன், இது உங்களுக்கு மனதில் சுன்னத்தா தெரியுதா? மனதில் உங்களுக்கு சுன்னத்தா உறுதியா நீங்க இருந்தா நீங்க 11வது நாளுக்கு பெருநாள் தொழாம இருந்து காட்டுங்க. அப்போ ஒரு சுன்னத்தான நாள் மக்களோடு கூட தொழுகிறீங்க, நீங்க வீட்டுல இருங்க. ஒரு சுன்னத்தான நாளை நீ தொழ வேண்டாம் சொன்னா முதல்ல மனைவி விட மாட்டாங்க, தெரியுங்களா? அங்க சுன்னத்தெல்லாம் பறந்துதாங்க. அப்ப அது நடக்குமா? நடக்காது. சரி, ஒரு சுன்னத்தான நாள் தானே சொல்லிட்டு நம்மளை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் விடுறாங்களா? இல்ல. அந்த சுன்னத்தான நாள்ல இந்த இடத்துலதான் நாங்க பெருநாள் தொழுவோம் சொல்லி சண்டைக்கு நிக்கிறாங்களே. அப்ப எப்படி அது உங்களுக்கு சுன்னத்தான நாள்? நீங்க விட்டுட்டு போக வேண்டியதானே? அடுத்த நாள் நீங்க இப்படி தொழுதாலும் பின்னாடி நாங்க தொழுவோம் சொல்லிட்டு அதே ஈதுகாவை புக் பண்ணிட்டு வர்றாங்களே. ஏற்கனவே புக் பண்ண ஈதுகாவை கேன்சல் பண்றதுக்கு பலவிதமான முயற்சிகள் செய்யறாங்களே. அப்போ ஒரு சுன்னத்தான விஷயத்துக்கு தான் இவ்வளவு முயற்சி. அப்போ இதெல்லாம் நம்ம திரும்ப கேட்கிறோம். நான் உங்கள்கிட்ட கேட்கறது உங்களை மடக்கிறதுக்கு அல்ல. நம்ம சகோதரர்கள் பல ஆட்களை இப்படி இந்த விஷயத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்த விடாம இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க என்னைக்கு நோன்பு வச்சாலும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. காரணம் நம்ம சமுதாயத்தில் நோன்பு வைக்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அது எல்லாரும் அன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட் தான். அது எது சமுதாயத்தில் பிரச்சனை ஏற்படும்? எல்லாருக்கும் நோன்பு இருக்கும் போது நீங்க பெருநாள் கொண்டாடின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அதுக்கு காரணத்தை தேடுவாங்க, அதுக்கு தீர்வு என்னன்னு பார்ப்பாங்க. இப்ப எங்களுக்கு இந்த ஊர்ல என்ன கட்டளைட்டு இருக்காங்க? நாங்க இந்த முஹர்ரத்துல ஒரு அனாச்சாரம் நடக்கும். எல்லாரும் குடிச்சு
மது அருந்தி ஒரு ஹசன் ஹுசைன் விழா நடத்தும். அது நாங்க நிப்பாட்டுறோம். நீங்க என்ன செய்யணும்? நாங்க எங்க பெருநாள் அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சோறாக்கி போடுவாங்க, நிப்பாட்டுங்கிறாங்க. நீங்க பெருநாள் தொழாதீங்க, ஊருக்கு வெளியில போய் தொழுங்கிறாங்க. ஏன் கொண்டு வர்றாங்க? அந்த தொழுகை அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான்? அதை அடிக்கணும். அதுக்கு வந்து இப்படி ஒரு காரணத்தை சொல்லி, நீங்க நோம்பு வேணா ஆஜிகள் அரஃபால சேரும்போது வச்சுக்கோங்க, அடுத்த நாள் பெருநாள் தொழாதீங்க, அது மக்களோட சேர்ந்து தொழுங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? பெருநாள்னு சொன்னா மக்கள் எல்லாம் முடிவு பண்ற நாள் தான். அப்பனா எதுக்குப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை கேட்டேன். இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவை, எவ்வளவு விளக்க தேவையா? நம்ம எல்லாரும் சேர்ந்தவரே ஒரு சூறா கூட்டி அல்லது ஒரு மாநாடு கூட்டி இந்த வருடத்தின் பெருநாளை நம்ம என்னைக்கு கொண்டாடுவோம் அப்படி ஒரு சூறா தான் நடத்தணும். அப்ப இதுவாறு வரைக்கும் குறைப்பு ஹதீஸுக்கு என்ன ஆதாரம்? பார்த்ததோடு போட்டுங்கிறதுக்கு என்ன அடிப்படை? வாகன கூட்டு அவங்களுக்கு தான் கட்டளையிட்டாங்க. இருக்கு இப்ப எல்லாத்தையும் ஓரம் கட்டி நம்ம எல்லாம் முடிவு பண்ற நாள் தான் முடிச்சுக்கலாமே. அப்போ பிரச்சனை முடியுமா? முடியாது. காரணம் என்ன? அது முடிவு பண்ண வேண்டிய நீங்கள் முடிவு பண்ண. நீங்கள் யாரு? ஒரு பக்கம் காஃபிருந்து போயிட்டாங்க, ஒரு பக்கம் முத்தசிலா போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் செலஃபிகள் என்ற கூறு கட்டவர் போயிட்டாங்க, இஜ்ரி கமிட்டிங்கிற மூளை வரண்டவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாங்க. இதெல்லாம் போக வந்து கிரிமி லேயர்னு சொல்லுவாங்களே, மேல உயர்ந்த வர்க்கம், அது எத்தனை பேர் இருக்கும்? ஜமாத்திலிருந்து நடவடிக்கை எடுக்கப்படாத விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் சேர்ந்து நடத்துற விழாவா பெருநாள்? இப்ப எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்கிறது நீங்க வந்து மனதிலே பதிய வச்சாதான் உங்களுக்கு இந்த நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்ல முடியும். இப்ப எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு காரியத்தை, இப்ப அரஃபாவோட விஷயம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்கிழமை அரஃபால நின்னார். அதுதான் வந்து அந்த காலண்டரை வச்சு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம். அரஃபாவுடைய நோன்பு என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9ஆம் தேதி தான். அது பிறை வடிவங்களை பார்த்து தான் அந்த நோன்பு வைக்கணும். அதுக்கு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுறோம். இப்ப இதுதான் வந்து இந்த விஷயம் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம். இதுக்கு மாற்று ஆதாரங்களோ இதுல வந்து அவங்க இன்னும் வந்து அதிகமான மற்ற வாதங்கள் வைக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம் என்பதுதான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.